வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைய தினம் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணது சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்புனால எந்தெந்த செக்டர்கள்லாம் பயனடைய வாய்ப்புள்ளது, அதே மாதிரியே எந்தெந்த ஸ்டாக்ஸுகள்லாம் பெனிஃபிஷியலாக இருக்க வாய்ப்புள்ளது போன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஆர்பிஐயோட புதிய கவர்னராக பதவி ஏற்றுக்கிட்ட சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடந்த முதல் மானிட்டரி பாலிசி மீட்லேயே பார்த்தீங்கன்னா அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா இன்பிஐயோட ரெப்போ ரேட்டுங்கிறத 6.50லேருந்து 6.25ன்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது இப்போ கம்மியாக இருக்குது. இது மக்களுக்கு பெருமளவில் பயனடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 5 வருஷமாக இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாமல் இருந்திருக்கும். அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்தோம். இதுக்கு முன்னாடி 2020 தான் நம்ம கடைசியாக இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருந்தோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிட்-19னால தொழில் எல்லாமே முடங்கி இருந்தது. இந்தியாவோட எக்கனாமியும் ரொம்ப டவுனாக இருந்தது. ஸோ எக்கனாமி மீட்டெடுக்கிறதுக்காக அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க. கோவிட்-19க்கு அப்புறம் என்னதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெருமளவில் கம்மி பண்ணாலும் அதுவே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை நோக்கி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, ஈவன் அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது அதிகமாக பணம் அச்சிட்டு பப்ளிக்கில் சர்க்குலேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது தறிக்கெட்டு போச்சு. ஸோ இப்போ அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்திகிட்டே வந்தாங்க. இப்போ ரீசெண்ட் ஃபியூ மந்த்ஸில் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ தான் இந்தியாவில் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் லாஸ்ட் 1 to 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் தீம்ங்கிறது செமையாக அடி வாங்கியிருக்கு. இந்தியன் எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மந்த நிலையில் இருக்குது. ருப்பியும் பார்த்தீங்கன்னா டாலருக்கு எகெயின்ஸ்டாக தொடர்ந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தை மேல் நோக்கி கொண்டு போகணுங்கிறது காரணத்துக்காக தான் இப்போ வேறு வழி இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மானிட்டரி பாலிசி மீட்டில் வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸையும் ஆர்பிஐ கவர்னர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் டிசம்பர் இந்தியாவோட இன்ஃப்ளேஷனுங்கிறது 5.22 இருக்குது. இப்போ 2025 ஃபிஸ்கல் இயருக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது கம்மியாகி அது 4.8% இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக 2025-26க்கு முடியும் போது இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது இந்தியாவில் 4.2 இன்னும் ஃபர்தர் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்தியாவோட ஜிடிபிங்கிறது நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயருக்கு 6.7% இருக்குன்னு சொல்லி ஆர்பிஐயோட புதிய கவர்னர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதுனால எந்தெந்த செக்டர்லாம் இப்போ பயனடைய வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பயனடைய வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் ஆகுதோ அப்பெல்லாம் பெனிஃபிட் அடைகிற நம்பர் 1 செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதோ அப்பெல்லாம் அவங்களோட பாரோயிங் காஸ்ட்டுங்கிறது பேங்க்ஸுக்கு கம்மியாகும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க்கோட லோன் லெண்டிங்கிறது ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ எவ்வளோக்கு லோனுங்கிறது அதிகமாக கொடுக்க முடியுதோ அவ்வளோக்கு அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது ஜாஸ்தி ஆகும். இதில் மெயினாக பெனிஃபிட் அடைகிறதுக்கு வாய்ப்புள்ள பேங்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த பேங்க்ஸ் எல்லாமே பெருமளவில் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்காது. அடுத்த செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர். எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாகுதோ பேங்க்கில் அப்போல்லாம் மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவாங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் செய்கிறதுக்கு. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வட்டியில் லோன் கிடைக்குதோ அப்போ தான் மக்கள் வீடு வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்குறதுக்கோ ஆர்வம் காட்டுவாங்க. ப்ளஸ் இப்போ 12 lakhs per annum சம்பாதிக்கிறவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வீடு வாங்கணும்னு நினைக்கிற நிறையா நடுத்தர மக்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டைமாக இருக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட அசட்ஸை ரியல் எஸ்டேட் பக்கம் திருப்ப சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ 12 lakhs per annum சம்பாதிச்சுட்டு வந்தவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸுங்கிறது கட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போது ஒரு 30,000 ஒரு வருஷத்துக்கு 40,000ங்கிறது நீங்கள் இன்கம் டேக்ஸாக கட்டினாங்கன்னா இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது சேவ் ஆகிடுச்சு. இப்போது அந்த 40,000 இஎம்ஐயாக திருப்பினாங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைனில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க பேரில் இருக்கும். ஸோ இப்படி தான் பெரும்பாலான மிடில் கிளாஸ் பீப்புள் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர் பெருமளவில் குரோ ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு ஷோபா ரியாலிட்டி, அப்புறம் ஓபராய் ரியாலிட்டி, அதே மாதிரியே இந்தியா புல் ஹவுசிங் பேர் போன கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதுனால பெருமளவு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் காருக்கு பார்ஷியலாவோ இல்லாட்டி ஃபுல்லாவோ பேங்க் லோன் அவைலபிள் பண்ணி தான் வாங்குறாங்க. ஸோ இன்றைக்கி பேங்க் லோன் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தரதுனால நிறையா பேர் 4 வீலர் வாங்கணுங்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. அதுவும் குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர்வம் காட்ட வாய்ப்பு இருக்குது. என்னதான் லாஸ்ட் 1 to 2 இயர்ஸில் லீடிங் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸான டாடா, மஹிந்திரா, ஹுண்டாய், மாருதி எல்லாமே
ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் ரன் பண்ணியிருந்தாலும், அவங்களோட சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரி லெவல் கார்ஸ்ல அவங்களுக்கு சேல் வந்து ரொம்ப கம்மியா தான் நடந்திருக்கு. இப்போ கிளாஸ் பீப்பிளும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதுனால பெருமளவு பேங்க் லோன் எடுத்து கார்ஸ் வாங்குறதுக்கோ, இல்ல பைக் வாங்குறதுக்கோ ஆர்வம் காட்டுவாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸோட என்ட்ரி லெவல் கார்ஸ் எல்லாம் வந்து பெருமளவு சேல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில பெனிஃபிட் அடையக்கூடிய கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 வீலர் செக்மெண்ட்ல டாடா, மஹிந்திரா, மாருதி சுசுகி, ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் அடைய சான்ஸ் இருக்கு. இதே 2 வீலர் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹீரோ மோட்டார் கார்ப், டிவிஎஸ், பஜாஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் அடைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் கம்பெனிக்கு கிரிட்டிக்கலான பார்ட்ஸ் தயாரிக்கிற கேப்ரியல், பிரிக்காலி, அதே மாதிரி ஜாம்நாட்டோ இந்த மாதிரி ஆட்டோ ஆக்சிலரி கம்பெனிஸும் பெனிஃபிட் அடைய சான்ஸ் நிறையாவே இருக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதுனால பெனிஃபிட் அடைய வாய்ப்புள்ள ஒரு செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள் செக்டர் தான். பெரும்பாலும் லாஸ்ட் 1 to 2 இயர்ஸ்ல மக்கள் டிவி, அதே மாதிரி வாஷிங் மெஷின், அதே மாதிரி உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர், அதே மாதிரி உங்களுக்கு ஹீட்டர், கூலர்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு பெருமளவு ஆர்வம் காட்டல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐடிலலாம் நிறைய பேர் வந்துட்டு வேலை இழந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்தெந்த பணம்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா சேவிங்ஸா இருக்கோ, அதெல்லாம் ஆடம்பரமா செலவு பண்ணாம, அது எல்லாத்தையுமே வந்துட்டு எஸ்ஐபி மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்துட்டு இப்போ எஃப்ஐஎஸ் வந்து பெருமளவு வந்து பணத்தை எடுத்துட்டு போனா கூட வந்து டிஐஎஸ் வந்து பெருமளவு வாங்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன? மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு தே ஆர் மோர் அண்ட் மோர் இன்டு சேவிங்ஸ். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, யாருமே பெரும்பாலும் இந்த டிவி வாங்குறதுக்கோ, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கோ, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கோ, இந்த ஏசி போன்ற ஐட்டம் வாங்குறதுக்கெல்லாம் பெரும்பாலும் ஆர்வம் காட்டல. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு லோன் வந்து சீப்பான ரேட்ல கிடைக்கும். இஎம்ஐ வந்து சீப்பான ரேட்ல கிடைக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 12 லேக்ஸ் வரைக்குமே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு நோ இன்கம் டேக்ஸ் அந்த சேவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட்ல டிமாண்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, இந்த செக்டர்ல இருக்கிற லீடிங் கம்பெனிஸா இருக்கிற வி-கார்ட், ஹேவல்ஸ் இந்தியா, வேர்ல்பூல், வோல்டாஸ், கெய்ன்ஸ், ஆம்பர் என்டர்பிரைஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடையறதுக்கு வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. ஸோ இந்த செக்டர்லாம் பெனிஃபிட் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த செக்டர் என்னதான் வந்து பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னாலும், மார்க்கெட் சென்டிமெண்ட்ங்கிறது மெயின் ஃபேக்டராக என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு தொடர்ந்து இப்படியே எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவில் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா பார்க்கணும். என்னதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி 2மே வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுங்கிற வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நேற்றைய தினம் பார்க்கல. பட் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லாம்போது இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அப்போ வந்து இந்த செக்டரும், இந்த செக்டர்ல இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கும் வந்து மேலே போக சான்ஸ் இருக்கு. அடுத்து குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. ரீசன் ஏன்னு சொன்னீங்கன்னா, அங்கங்கே நடக்கிற வார்ஸ்னால பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸுங்கிற வந்துட்டு ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது பெட்ரோல், டீசலோட ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல், டீசலோட ப்ரைஸ் விலை ஏறினாலே அத்தியாவசிய பொருள்களோட விலை ஏறும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஸ்பெண்டிங்கிறது கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ குளோபல் எக்கனாமிக் கண்டிஷனில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸுங்கிறது ஸ்டேபிளாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வந்து எகெயின் பிரசிடெண்ட்டாக வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு நாடுகளும் அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற ப்ராடக்ட் வந்து வரியை வந்துட்டு உயர்த்திட்டே வர்றாரு. அடிஷ்னலாக டாக்ஸ் இம்போஸ் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்ய பொருளுக்கு எந்த விதமான வரி விதிக்க போகிறதா சொல்லலை. சப்போஸ் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்கிற ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வந்து வரி விதிக்கிறாங்கன்னா, அதை ஒரு நெகட்டிவான விஷயமா பார்ப்பாங்க. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக டேர்ன் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்துட்டு இப்போ நம்ம பேசின செக்டரில் இருக்கிற கம்பெனிலாம் பெனிஃபிட் அடையும்னு சொன்னாலும், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு சாலிடாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் தொடர்ந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். சேல்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க செபிக்கு தர வேண்டிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டைம்லி பேசிஸ் தரணும். ஆடிட்டிங் எல்லாம் அப்பப்போ கரெக்டாக பண்ணணும். அதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் இந்த ரெப்போ ரேட் கட் பண்ணதுங்கிறது வந்துட்டு இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதில் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் டிப் ஆச்சுன்னா கம்பெனியோட ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் வீக்காக தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.